அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் வருகின்ற மருத்துவரும் நாம் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாம் நிகழ்வுக்கான அரசுடைய வழங்குகின்றார்கள். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்குபவர்களோடு இன்று எங்களோடு வளமையாக பல ஆண்டுகளாக இணைந்திருக்கின்ற ஐயா சோதி கதிராமநாதன் அவர்கள் டென்மார்க்கிலிருந்து உளவியல் நிபுணர் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு நேயர்கள் எல்லோருக்கும் நல்லது. பல வகைப்பட்ட பிரச்சனைகளை மனோ தத்துவ ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் கலந்து உரையாடி கொண்டு வருகின்றோம். அதற்கான தகுந்த பதில்களையும் நீங்கள் தந்து கொண்டிருக்கின்றீர்கள் பலவிதமான விடயங்களில். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தால் இந்த இளம் சமூகத்தினர் இங்கே புலம்பெயர் நாடுகளில் திருமணமாகி இருக்கின்றார்கள். அவர்களுக்குள் இருக்கின்ற மனச்சிக்கல்கள், மன அழுத்தங்கள், குடும்ப வாழ்வியலில் ஏற்படுகின்ற அந்த மனச்சிக்கல் சம்பந்தமாக உங்களுடைய அந்த பணியாற்றிய காலங்களில் இது போன்ற விடயங்களை நீங்கள் உங்கள் ஆலோசனைக்கு உளவியல் ரீதியாக வந்திருக்கின்றதா என்பதை நாங்கள் இன்று அது பற்றிய விடயத்தை முழுமையாக உரையாடிக்கொள்ளலாம். தலையங்கம் மிக முக்கியமான தலையங்கம். சமூகத்துக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தலையங்கத்தை தான் நீங்க எடுத்திருக்கிறீங்க. ஆனா இப்ப இதுல மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, இந்த இளைய குடும்பங்கள், இளம் சந்ததி குடும்பங்கள், இவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை முக்கியமாக தாங்களே தங்களுக்குள்ள தீர்த்து கொள்ற மாதிரியான ஒரு செயல்பாட்டோடு தான் பரவலாக இருக்கிறார்கள். இளம் சந்ததி, இந்த கணவன் மனைவி என்று சொல்லப்படுற இவர்களுக்கு சிலவழில் ஒரு பிள்ளை பிறந்திருக்கும், 2 பிள்ளை பிறந்திருக்கும். அவர்கள் 2 பேருமே சந்தையில வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இப்படியான ஒரு துரிதமான வாழ்க்கை முறையில அவர்கள் பல விஷயத்தை தங்களுக்குள்ளே, அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் தங்களுக்குள்ளே தான் வச்சு குமைஞ்சு தங்களுக்குள்ளே வச்சுக்கிறதுல தான் அவர்கள் கெட்டித்தனமாக இருக்கிறார்கள். அதுல பல பேர் என்னோட வைத்தியம் செய்த பல பேர் அவர்கள் கூறுவது இப்படியான தங்களுடைய மனக்கசப்பு, குடும்ப கசப்பு, கணவன் மனைவிக்கு இடையில உள்ள அந்த பிரிந்த ஒரு உணர்வு, இந்த விஷயங்களுக்கு உதவி இருக்கு, வைத்தியம் இருக்குன்னு எங்களுக்கு இதுவரையில தெரியாது. எங்களுடைய குடும்ப வைத்தியர் தான் இது நீங்க இன்ன உளவியல் ஆக்களோட போய் பேச வேணும், அவர்கள்ட்ட தான் இதுகளுக்கு உங்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய, வழி நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர்கள் பல தடவை, ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, பல தடவைகள் அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி, அதாவது நீங்க தேவையில்லாம அளவுக்கு மிஞ்சி மருந்தை எங்கள்கிட்ட வேண்டி வேண்டி பாவிக்கிறீங்க, இந்த மருந்துகள் இவைகளால உங்களுக்கு பெரிய சுகம் கிடைக்கல, ஒரு கொஞ்சம் சுகம் உங்களுக்கு கிடைக்குது, ஆனா நாங்களும் இங்க அதை அவதானிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா எங்கட வைத்திய முறையில வெறும் உடலோட சம்பந்தப்பட்ட வைத்தியமாக ஒரு உடம்பில மனதில் வர்ற சிக்கல்களை நாங்க சிந்திக்க வேண்டிய தேவையில்லை, அப்படி சிந்திக்க கூடாது. ஒரு மனித சமூகத்துக்கு வருகின்ற பிரச்சனைகளை நாங்க 3 வகையாக பிரிச்செடுக்கலாம். ஒன்று உடலோடு சம்பந்தப்பட்ட வைரஸோ பாக்டீரியா இதுகளோடு சம்பந்தப்பட்ட உடல்ல ஏற்படுகின்ற நோய்கள், உடல் குழப்பங்கள், எதிர்ப்பு சக்தி இல்லாத தன்மைகள், பல வகையால் ஏற்படுகின்ற உடலியல் நோய்கள். அது உள்ள ஆஸ்பத்திரி, சாதாரணமான ஆஸ்பத்திரி இவர்கள்ட்ட போய் அதுக்குரிய வைத்தியங்கள் இதெல்லாம் செய்து கொள்ளலாம். அதுக்கு நேர் எதிரானது உள நோய் என்று சொல்லப்படுகின்ற உள பிரச்சனை என்று சொல்றது இல்லையோ. அப்ப அந்த உள பிரச்சனை என்று சொல்றது எங்கட சமூகத்துல அதை பற்றி நினைப்பதோ அல்ல அதை பற்றி ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவமோ எங்கட சமூகத்துல மிகவும் குறைவாக இருக்கின்றது, மிகவும் அரிதாக இருக்கின்றது. அது காரணம் எங்கட சமூகத்துல உள்ள அந்த அந்த உள நோய் அல்ல உள பிரச்சனைகளுக்கு கொடுக்கின்ற விளக்கம், எங்கட கலாச்சார ரீதியாக, பண்பாட்டியல் ரீதியாக அதுக்கு கொடுக்கின்ற விளக்கம்தான் அவர்கள் தங்களுக்கு இந்த நோய் இருக்கு அல்ல எங்கட வீட்டில் ஒரு ஆள் இதால கஷ்டப்படுகிறார் என்று மற்றவர்களோட பேசவோ கலந்துரையாடவோ சொல்லாம அவர்களை இருட்டறையில அல்லது ஒளிச்சு மறைச்சு வச்சிருக்கின்ற
பண்பு. அது அங்க ஊர்லயும் இருந்தது. அது இப்ப இங்க வந்து இங்கேயும் அது தொடர் தன்மையை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனா இப்ப இந்த உளநோய் என்று சொல்லி இப்ப எங்களுடைய சமூகத்துல வந்து இப்ப நான் வேலை செய்த அனுபவத்தை வச்சு சொல்லுகிறேன். இந்த வேலை செய்த அனுபவத்திலே வந்து எங்களோட தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, இந்த அகதி மக்கள் என்று சொல்லப்பட்ட மக்கள் மிகவும் ஒரு பகுதி இங்க டென்மார்க்ல உள்ள டேனிஷ் மக்கள், இவர்கள் எல்லாரிடமும் ஒரு பிழையான அபிப்பிராயம் இருக்கின்றது, அல்ல தப்பு அபிப்பிராயம் ஒன்று இருக்கின்றது. மனநோய் என்று சொல்லி சொன்னா அல்லது உள நோய் என்று சொல்லி சொன்னா அது வந்து ஏதோ வெளியில இருந்து எங்களுக்கு ஒவ்வாத சக்திகள், பேயல், பிசாசுகள், செய்வினிகள், எங்களுடைய சமூகத்துல கன சிந்தனைகள் இருக்கு, கன கொள்கைகள் இருக்கு இல்லையோ, செய்வின, சூனியம், யாரோ செய்து விட்டது, எதிராளி இது செய்தது என்று சொல்லி நிறைய விளக்கங்கள் இருக்கு இல்லையோ. அந்த நிறைய விளக்கங்கள் இருக்கிறபடியினால இந்த மன நோய்களோ அல்ல குழப்பங்களோ இதுகள் வரைக்க கூடுதலாக அந்த கருத்துக்களை தான் முன்வைக்கிறார்கள். அதாவது அந்த தனியா அந்த வீட்டு மக்கள் மாத்திரமல்ல, அங்க அந்த வீட்டுக்கு போய் அவர்களோட கதைக்க பேச போகிறவர்கள் கூட இதைத்தான் அழுத்தி அழுத்தி சொல்லி போட்டு வர்றார்கள் இல்லையோ. அப்ப அந்த அழுத்தங்கள் சொல்ற விடயங்கள் இருக்கிறபடியினால அவர்கள் வந்து மாந்திரிகவாதிகள் பார்க்கிற பலன் பார்க்கிற இதுகளுக்குள்ள தான் அவர்களுடைய வைத்தியமும் அந்த நோய் நிர்ணயம் அல்ல நோய்க்கு தீர்வு காண்றது அதுக்குள்ளதான் இருக்கு என்று சொல்லி குறிப்பாக இங்க இளம் குடும்பங்கள் கூட அந்த சிந்தனைகளினாலே ஈர்க்கப்பட்ட அந்த சிந்தனைகளினாலே உள்வாங்கப்பட்டு அவர்களும் கூடுதலான பணத்தை வந்து மந்திரவாதிகளோ அல்லது இந்த சில நேர்த்தி கடன்கள் செய்ய இப்ப இது என்கிற ஒரு மெதட். அதை நான் பிள்ளை என்று சொல்ல நான் வரே இல்லை. அது அவர்கள் அர்த்தமுள்ளதாக இருந்தால் அவர்கள் எதை சொல்லி செய்து கொள்றது அது அவர்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனா எங்களோட வைத்திய முறையில இப்ப நாங்க வந்து ஒரு விஞ்ஞான வைத்திய முறையில இந்த உள நோய்கள் இவைகளை வந்து 2 பெரிய பிரிவாக பிரிக்கும். அந்த உள நோய்களை 2ஆக பிரிக்கும் போது ஒன்று வந்து நிஜமான உள நோய், அது வந்து பிறப்பிலேயே அல்லது அவர்களுடைய ஹெரிடிட்டரி என்று சொல்றோம் இல்லையோ, பரம்பரை மூலக்கூறுகள்ல உள்ள குழப்பங்கள் இவைகளினாலே அவர்களுக்கு வந்து சில நோய்கள் வந்து உண்மையான உள நோய்கள் உருவாகிறது. அது ஒரு தனியானது. அது வந்து இப்ப உதாரணமாக இப்ப நான் வந்து ஒரு உளவியலாளன், என்னால கூட அந்த வைத்தியங்களை நான் வந்து செய்ய முடியாது. அது வந்து உள மருத்துவர் என்று சைக்கியாட்ரிஸ்ட் என்று இன்னொரு பகுதியினர் இருக்கிறார்கள். அவர்கள் வந்துதான் அந்த வைத்தியத்தை செய்வார்கள். அவர்கள் வந்து கூடுதலாக உளநோய் மருத்துவ பிரிவு என்ற பகுதியில அவர்கள் வந்து அங்க போய் இருக்கிறதோ அல்லது அங்க இருந்து வைத்தியங்கள் எடுக்கிறதோ அவர்களுடைய வழிகாட்டல்ல தங்களோட பிரச்சனைகளை பார்க்கிறதோ அப்படியான ஒரு விஷயத்துல இருக்கிறார். அந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து இங்க குறிப்பிட விரும்பல. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய மருத்துவ உதவியல் பல நிபுணர்களுடைய தேவைகள் உள்ள விஷயம். ஆனா இப்ப நாங்க உளவியலாளர் என்று சொல்லுகின்ற இவர்களை பொறுத்தவரையில வந்து நாங்க வந்து இப்ப மனிதர்களுக்குரிய மன அழுத்தங்கள், அந்த நெருக்கீட்டு குழப்பம், அந்த உதாரணமாக நிறைய வேலை செய்து தண்ணியே கவனியாம பல பேர் வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா. உதாரணமாக ஒரு பிள்ளை 2 பிள்ளை என்று இளம் பிள்ளைகளுக்கு கிடைச்சு அந்த இளம் பிள்ளைகளுக்கு உதவியாக அந்த பிள்ளைகளுடைய தாய் தகப்பனோ அல்லது வேறு யாரும் ஒருவரும் அயல்ல இல்லாம இருக்கும் போது எல்லாமே தாங்களே செய்யணும். பிள்ளைகளை வந்து சிறுவர் பராமரிப்பு நிலையத்துல கொண்டே விடுறதுல இருந்து வேலைக்கு போறதுல இருந்து பின்னேறம் அந்த சிறுவர் பாலர் நிலையங்கள் பூட்ட முதல் ஓடி அந்த பிள்ளைய எடுத்து வீட்டை கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு உடுப்பு மாத்தி சாப்பாடு சமைச்சு பயங்கரமான வேலை. என்ன இப்ப இதில இளம் சந்ததிகள் சில பேர் முன்னேற்றமாக இருக்கிறார்கள். ஆணும் பெண்ணும் ஒரு முறை எடுத்து செய்கிறார். இன்றைக்கு நான் பிள்ளைய கூட்டிக் கொண்டு வரேன், நாளைக்கு நீங்க செய்யுங்க. இன்றைக்கு நான் வந்து சமைக்கிறேன், நாளைக்கு நீங்க வந்து சமைங்க. அப்படியாண்டு சில பேர் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் நல்ல துணியாக ஆறுதலாக சப்போர்ட் ஆகியிருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய வாழ்க்கையில வந்து எதுவித குழப்பமோ டென்ஷனோ இவைகளோ வருவது மிக குறைவு. ஆனபடியினால அவர்களுக்கு வந்து ஒரு தொழில் ரீதியான
உதவிகள் தேவை என்றது வெல்வெல்ல குறைவில்லையா. ஆனா இப்ப சில இடங்களிலே வந்து உதாரணமாக என்னுடைய வைத்தியத்துக்கு வந்த உதாரணங்களை வச்சு நான் பேசுறேன். அப்ப எந்த வைத்தியத்துக்கு வந்த உதாரணங்களிலே வந்து சில இடங்களிலே வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த ஆண்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் ஆண்கள் என்ற ஒரு சிந்தனை கூடுதலாக இருக்கிறது. அதாவது என்ற மனைவி அல்ல பெண்கள் என்று சொல்றது வந்து எனக்கு முழு வேலையும் என்ன பராமரிக்கிறது, சமைக்கிறது, சாப்பாடு தாரது, பிள்ளைகளை வளர்க்க எல்லாமே அவ உண்ட வேலை, எனக்கும் அதுக்கும் தொடர்பில்லை என்ற ஒரு ஆண் சிந்தனை கூடினவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா. அப்ப அந்த ஆண் சிந்தனைகள் கூடின விஷயத்தை அவர்களோட நாங்க பேசும்போது, வைத்தியத்துல பேசும்போது அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், எங்களுடைய அம்மா அப்பா இப்படித்தான் வாழ்ந்தவை, அவர்களை நாங்கள் வீட்டில் நாங்கள் நேரடியாக பார்க்கும்போது அம்மா தான் சகல விஷயம் எங்களுக்கு சமைச்சு தாரதுல இருந்து, சாப்பாடு தாரதுல இருந்து, உடுப்பு வேண்டது, சப்பாத்து வேண்ட, எல்லாத்துக்கும் கடைகளுக்கு வர, எங்க போறது எங்க வர எல்லாத்துக்கும் அம்மா தான் எங்களோட வருவா இல்லையா. அப்பா வந்து வேலைக்கு போவார், வேற சோஃபால இருந்து டிவியில ஒரு ப்ரோக்ராம் மாத்தி மாத்தி பார்ப்பார், அவர் அங்கே இருப்பார், அவருக்கு தேவையான கோப்பியோ தேத்தண்ணியோ அந்தந்த நேரத்தில் என்ன தேவைன்னு சொல்லி அம்மாவே கொண்டே கொடுத்து அம்மாவே எல்லாம் செய்து கொண்டு அவரை பராமரிச்சு கொண்டு இருக்கிறார். அப்ப அவர் வருமானத்தை கொண்டு வந்து கொடுப்பார். இப்ப இந்த மாதிரியான முறை ஊர்ல இருந்து வந்த முதலாவது சந்ததி பல இடத்துல இருந்தது இல்லையா. அப்ப அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் வந்து கூடுதலாக அந்த வீட்டில உள்ள அனுபவங்களை நேரடியாக மனதில் வச்சு கொண்டு அதை கொப்பி பண்ண பார்க்கிறார், அதை பின்பற்ற பார்க்கிறார்கள் இல்லையோ. அப்ப அதை பின்பற்றி வரும்போது உதாரணமாக நாங்கள் ஒரு புகலிட நாட்டில் வேற ஒரு நாட்டில வந்து வாழுகிறோம், தங்களுடைய அம்மா அப்பா வந்து இலங்கை என்ற இடத்துல இருந்து வந்தவர்கள், அங்க வந்து அவர்களுக்கு ஒரு ஆள் வேலை செய்தா கிட்டத்தட்ட 6 பேர் 7 பேர் வாழ்றதுக்கு போதும், அந்த வருமானம் ஒரு ஆள் என்ற சம்பளம் 6-7 பேர் வாழ்றதுக்கு போதும். அப்ப பெண்கள் எல்லாம் பெரிய வேலை சந்தைக்கு வேலைக்கு இதுகளுக்கு போக வேண்டிய தேவை இல்லாம வீட்டுல இருந்து வீட்டு பிள்ளை பராமரிப்புல இருந்து கணவனை பராமரிக்கிறது சகலம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அங்க இருந்தது இல்லையா. ஆனா நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 180 பாக வித்தியாசமான ஒரு கலாச்சாரத்துக்கு இன்றைக்கு வந்து அகதியலாக வந்து இறங்கி இருக்கிறோம் இல்லையோ. இப்ப எங்கட பழைய ஊரை பொறுத்தவரையில வந்து அங்க வந்து நாள் இந்த சம்பளத்துல பல பேர் வாழலாம், அடுத்த வந்து ஓய்வு நேரம் என்றது அங்க கூட, அடுத்த வந்து அந்த தாயோ அந்த பெண்ணுக்கு வந்து அவருடைய சகோதரங்கள், அம்மா அப்பா, அயலவர்கள் பல பின்னல் இருந்தது. அவை தனிய வேண்டு இல்லையா, பிள்ளை வளர்க்கிறதோ சமைக்கிறதோ எல்லாத்துக்கும் தனி ஆளண்டு அங்க இருக்கே இல்லை இல்லையோ. அங்க வந்து அவர்களுக்குரிய ஒரு உதவி கரங்கள் வந்து கணக்க இருந்தது. அப்ப அந்த கரங்கள் இருந்தபடியினால அது வந்து அந்த பெண்ணுக்கும் பெரிய தேவையாக கஷ்டமாக இருக்கல, ஆணும் வலு சொகுசாக இருந்து தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தார் இல்லையா. ஏன்னா எங்கட ஊரை பொறுத்தவரை பொருளாதாரம் இல்லாம எதுக்குமே அங்க அசையாது, பொருளாதாரம் இல்லையென்றா எதுவும் நடக்க முடியாது இல்லையோ. அப்ப அந்த அச்சு, அந்த ஆணி அச்சாக இருந்தவர் அப்பா. அந்த அவர்கிட்ட உழைப்பு அந்த வருமானம் தான் பல விஷயத்துக்கு. ஆனா இங்க மேலத்தேசம் இங்க வந்து நாங்க வரும்போது இங்க வந்து கிட்டத்தட்ட அந்த ஊர்ல உள்ள பழைய நிலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 180 பாக வித்தியாசத்துல இங்க வந்து வாழ்றோம். இங்க இவர்கள் மேலத்தேசத்துல என்ன சொல்லுகிறார்கள், ஆண் பெண் சமமாக இருக்க வேணும், ஆணும் பெண்ணும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் துணையாக இருக்க வேணுமே ஒழிய ஒரு ஆளில தங்கி நிற்க கூடாது, ஒரு ஆளை கூடுதலாக பாதிக்க கூடாது. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், எவரா இருக்கலாம் இல்லையோ. இப்ப நாங்க வைத்தியம் செய்யும் போது இந்த தத்துவத்தை வச்சுதான் நாங்களும் எங்கட வைத்தியங்களை செய்கிறோம் இல்லையா. அப்ப இந்த தத்துவம் வந்து சமூகத்துல பரவலாக இருக்கின்ற தத்துவம் இல்லையோ. மேலத்தேச நாடுன்றபடியால இவர்கள் வந்து விஞ்ஞான வளர்ச்சியால் பல பொருளாதார வளர்ச்சிகள் இவைகள் எல்லாவற்றினாலுமே முன்னேறி இருக்கிறபடியினால இங்க வந்து ஒரு தரம் வந்து பிச்சு எடுக்கவோ அல்லது ரோட்டில் நிற்கவோ பொருளாதாரம் இல்லாமலோ யாரும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அதற்கு காசு அது உதவி பண்ண, அது வேலைக்கு போகலாம், வேலைக்கு போகாம இருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் இங்க இந்த நாடுகளுக்கு வந்த உடனே அரசாங்கமே அவர்களுக்கு வந்து உதவி பணம் என்று சொல்லி கொடுக்கின்றது. என்ன இப்ப இங்க வந்து உள்ள அரசாங்கத்தின் கொள்கை என்று சொன்னா வர்ம கோடன்றது மத்திய அரசாங்கம், மத்திய வங்கி வந்து அதை நிர்ணயிக்கும். சமூகத்துல வந்து இந்த அளவு காசு வந்து ஆக குறைந்தது வேணும், ஒரு வீட்டு வாடகைக்கோ உடுப்பு வேண்டவோ சாப்பிடவோ இதுக்கு வந்து இவ்வளவு காசு வறுமை கோடு சொல்லி அவர்கள் வந்து நிர்ணயிக்கிறார்கள் இல்லையா. அப்ப அந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பணம் அவ்வளவும்
எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். அவர் வேலைக்கு போனா என்ன, வேலைக்கு போகாவிட்டா என்ன, எல்லாருக்குமே அது உதவி பணமா. இப்ப நாங்க வந்து ஆரம்பத்துல இந்த நாட்டுக்கு அகதியா வந்த உடனே அந்த நாள்ல இருந்து எங்களுக்கு மாதம் சம்பளம் மாதிரி பேங்க்ல விழுந்து கொண்டே இருக்கும் எங்கட பேங்க் அக்கௌண்ட்டுகள்ல இல்லையா. அந்த விதமாக இங்க வந்து அந்த வறுமை என்றதையோ இல்லாமை என்றதையோ இல்லாம பண்ணின சமூகம் தான் இந்த மேலத்தேச சமூகம். இவர்கள் வந்து தங்களோட பொருளாதாரம் தாராளமாக இருக்கிறபடியினால அந்த வறுமை கோடு கீழே உள்ள கைவிடப்பட்ட நிலையில யாரும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டமாகவே இங்க இயற்றி வச்சுக்கிறார்கள் இல்லையோ. அப்ப அந்த சட்டத்தை இயற்றி வச்சுக்கொண்டு அந்த வாய்ப்புகள் வசதிகள் இதுகள் இல்லாம இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் அரசாங்கம் தன்னுடைய பொது பணம், தன்னுடைய பணத்தை வந்து அவர்களுக்கு மாதம் மாதம் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அப்ப இதனால இங்க வந்து ஆண் பெண் இவர்கள் இருவரையும் இங்க அரசாங்கம் அடுத்த சட்டம் என்னத்தை எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, நீங்க இருவரும் வேலை சந்தைக்கு போகணும், நீங்க இருவரும் வேலை செய்ய வேணும், நீங்க இருவரும் வேலை செய்து உங்களோட பணத்தை நீங்கள் எடுத்து எங்களோட சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய வரியை நீங்க கட்டணும். இப்ப இவர்களை பொறுத்தவரையில் அந்த வருமானம், நாங்க சம்பளம் மாத சம்பளத்தை எடுத்து இவர்களுக்கு கட்டுற வரி தான் இங்க முக்கியம். ஏன்னு சொன்னா அந்த வரியில தான் இந்த சமூகம் முழு வரவு செலவு, கொடுக்கல் வாங்கல், சமூகத்தை கட்டியல் சகலதுமே அந்த வரி காசுல தான் நடக்கிறது இல்லையா. அப்ப இதனால எல்லாருமே தங்களுக்கு வருமானம், அதாவது அந்த அரசாங்க திரைசேரிக்கு அல்லது வரி கந்தோருக்கு வருமானம் கொடுப்பவர்களாக இருக்கணும். வெறும் அந்த சமூகத்துல வந்து இப்ப ஒட்டுணியல்கள் மாதிரி அந்த சமூகத்தின் ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு கொண்டு எதுவித உபயோகம் பிரயோசனம் இல்லாம இருக்கிறத இவர்கள் வந்து விரும்பவில்லை இல்லையா. ஆனபடியினால் அதை இல்லாம பண்ணி வேலை செய்ய. அப்ப உதாரணம், நாங்கள் முதலாம் சந்ததி என்றது இங்க வந்து சில இடத்துல வந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஊர்ல வந்து நல்ல உடல் ரீதியாக மன ரீதியாக கஷ்டப்பட்டு வேலை செய்து யுத்த அனுபவங்கள், யுத்த பாதிப்பு இவர்கள் எல்லாத்தோடையும் வந்தபடியால அவையை நாங்க கட்டாயப்படுத்தி வேலைக்கு அனுப்பக்கூடாது. அவர்களை நாங்க வந்து கட்டாயப்படுத்தி வேலை செய்யணும் என்று சொல்லி அவர்களை நிர்பந்திக்க கூடாது. ஏன்னா அவற்றை மனதிலேயோ உடல்லையோ வலு இல்லை. அப்ப அவர் வந்து அந்த பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாவாக இருந்து பிள்ளைகளை வளர்த்தாலே போதும் என்றது வந்து இங்க வந்து ஆரம்பத்துல வந்து இருந்த ஒரு சிந்தனை. அதாவது இப்ப இவர்களை பொறுத்தவரையில யுத்தமண்டா என்னென்று அதன் அகோரத்தை பற்றி இவர்களை ஏற்கனவே தெரியும். ஆனபடியினால அந்த பகுதியில வந்து முதலாம் சந்ததியில வந்து உங்களால் ஏழுமான அளவுக்கு வேலைக்கு போறவர்கள் போங்க, உங்களுக்கு உற்சாகம், உங்களுக்கு நாங்க உதவி எல்லாமே செய்வோம். ஆனா வேலை இல்லாம உங்களுக்கு போக இயலாது என்று சொல்லி அவர்களை வந்து குடும்ப வைத்தியர்கிட்டயோ அல்லது வைத்தியசாலைகளுக்கோ செல்லும் போது அவர்கள் வந்து முடிவு சொல்லுவார்கள் அந்த அரசாங்கங்களுக்கு இல்லையோ. இவற்றை உடல்நிலை, இவற்றை உளநிலை இதுகள் எல்லாம் வந்து ஒரு வேலை கந்தோருக்கு வெளியில போய் வேலை செய்யற மற்றவர்களோட இணைஞ்சிருக்கிறதுக்கு பத்தாது. ஆனபடியால அவர்களை நீங்க வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. அவர்களை வீட்டுல வச்சுதான் நீங்க பராமரிக்கணும். அவர்களுக்கு தேவைன்னு சொன்னா ஏதாவது சமூக ஓய்வூதியம் அதை கொடுங்க. அதுகளை கொடுத்து அவரும் ஒரு வருமானம் உள்ள ஒரு மனிதனாக வீட்டுல வந்து பிள்ளைகளுக்கு அவரும் ஒரு அப்பா அல்லது அம்மா என்று சொல்லப்படுகின்ற அந்தஸ்தை பெறணும். ஏன்னா உதாரணமாக ஒரு வீட்டுல அம்மா அப்பா என்று சொல்லப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு பிள்ளை வந்து கௌரவம் கொடுக்கணும், அந்தஸ்து கொடுக்கணும் என்று சொன்னா அவர்களுக்கு வருமானம் பெற வேணும் இல்லையா. அவர் வருமானம் இல்லாம பிச்சை பணத்துல அல்லது வேற பணத்துல இருந்தா பிள்ளைகள் வந்து மதிப்பு கொடுக்க மாட்டார், மரியாதை கொடுக்க மாட்டார்கள் இல்லையோ. அப்ப அதனால இங்க வந்து அடுத்த இன்னும் ஒரு சட்டம் வந்து வைத்திருக்கின்றார்கள். யுத்தத்தால பாதிக்கப்பட்டு யுத்த பிரச்சனைகள், நான் அந்த இடத்துல வேலை செய்து பல ஆயிரம் பேருக்கு அதுல உதவி செய்திருக்கேன். அந்த அனுபவத்துல தான் நான் சொல்றேன். அப்ப அந்த மக்களுக்கு வந்து இங்க வந்து உளவியலாளர், குடும்ப வைத்தியம் மற்றும் வைத்தியசாலைகள் இவர்கள் 3-4 பேர் இவர் யுத்தத்துல பல பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கார். இவருடைய எலும்புகள் உடைஞ்சிருக்கு, இவற்ற மூளைகள் வந்து சரியாக நொந்து போயிருக்கு, வேதனையா இப்படி வந்து அதை வடிவ எழுதி கொடுத்தோம் என்று சொன்னா அவர்களுக்கு இந்த சமூக பென்ஷன் திட்டம் அது வந்து அவர்களுக்கு வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு சம்பளத்தின் ஒரு 70% 60% அளவில் இருக்கும் ஒரு வேலைக்கு போய் உழைக்கிறத விட இல்லையோ. ஆனா அது
இந்த பொருளாதாரத்தை வீட்டுல கொடுக்கிறபடியால வீட்டுல பிள்ளைகளுக்கு தேவையான சாமான்களை வேண்டி கொடுக்கவோ எல்லாத்துக்கும் அவரும் பங்களிக்கலாம் இல்லையா? அப்ப அந்த பங்களிப்பு பிள்ளைகள் நினைக்கிறது, ஓ அப்பா ஏதோ ஒரு வேலை செய்யறாரு, அவருக்கு வருமானம் தாராளமா கிடைக்குது, அவர் இங்க நாங்கள் கேட்கிற சாமான்கள் வேண்டவனு அவரும் பொருளாதாரத்துல உதவி செய்யும். அப்படி அந்த பிள்ளைகள் ரெஸ்பெக்ட் பண்ற, கௌரவம் பண்ற, அந்தஸ்து கொடுக்கிற தன். அப்ப இதுகள் எல்லாம் இருக்கேக்க எங்களோட 2வது சந்ததிதான் இப்ப நாங்கள் இதில் எடுத்துக்கொண்ட முக்கியமான விஷயம். இந்த 2வது சந்ததி கூடுதலான ஒரு பகுதி இந்த அம்மா அப்பாவை பின்பற்ற தன்மைகள் உள்ளவர்கள் மிகவும் அழுத்தத்தோட, மிகவும் வேதனையோட வாழுகிறார்கள். அந்த பகுதியும் இன்னும் அடுத்த வேதனையான பிரச்சனை. எங்கள்கிட்ட வைத்தியங்களுக்கு இப்ப இங்க உள்ள உளவியல் வைத்தியமோ இந்த குடும்ப வைத்தியம் மட்டும் இன்னொன்று இருக்கு இல்லையா, அதுகளுக்கு எல்லாம் வராம அவர்கள் கூடுதலாக இந்த கோயில்களோ அல்லது எங்கட கலாச்சார என்ன சொல்லுதோ அதை செய்கிறார்கள் இல்லையா. அந்த விஷயத்துல தங்களோட நிறைய காசுகள், நிறைய கவனங்கள் எல்லாத்தையும் அங்கு கொண்டே போட்டு, ஆனா கடைசியில முதல்ல அவர்கள் இந்த கோயில் அர்ச்சனையோ இதுகள் எல்லாம் செய்யும் போது முதல்ல ஒரு ஆறுதலாக இருந்தது. ஆனா அது நாள் போக அவையின் கசப்புகள், அவையின் பிரச்சனைகள் மிக அதிகமாக கூடி கடைசியில அவர்கள் தனிச்சு போகிற அளவுக்கு வருகிறார்கள் இல்லையா. பிள்ளையும் தாயும் தனியாக அல்லது தாய் தனியாக, சில வேளையில பிள்ளைகள் அப்பாவோட கொடுக்கப்பட்ட அது அந்த வழக்கு குடும்ப நீதிமன்றம் இங்க ஒன்று இருக்கு இல்லையோ. அப்ப அந்த குடும்ப நீதிமன்றத்துல தான் அது முடிவெடுப்பார்கள் இல்லையோ, ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்தால் இல்லையோ. அப்ப அந்த குடும்ப நீதிமன்றங்கள் இங்க மிக முக்கியமானது. குடும்பங்களை பொறுத்தவரையில பெற்றாராக இருக்கக்கூடிய தகுதி ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேணும். ஆண் பெண் பிள்ளைகளை பெற்றா மாத்திரம் பெற்றோராக இங்க இருக்கிறது சட்டப்படி இயலாது. இங்கத்தைய சட்டத்தின்படி பெற்றோர் நீங்க பிள்ளைகளை பெறலாம், உங்களுக்கு தேவையான வேரஸ நீங்க பெறலாம், அதுல அவர்கள் எதுவும் சொல்லல. ஆனா இவர்களை பொறுத்தவரையில அந்த பிள்ளைகள் இங்க இந்த நாட்டுக்கு சொத்து, நாட்டுக்கு உரியவர்கள் என்ற மாதிரி தான் இங்க எதிர்பார்க்கிறார்கள் இல்லையோ. அப்ப அதனால அந்த பிள்ளைகளை சரியான முறையில வளர்ப்பதை நெறிப்படுத்துவதற்கு ஆணும் தகப்பன் தாய் இருவருமே பெற்றோராக இருக்கின்ற அந்த தகுதி உள்ளவர்களாக இருக்கும். அது இப்ப நான் உளவியலாளராக இருக்கிறபடியால நானும் இந்த பரிசோதனை செய்து அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கிறேன் நான் இல்லையோ. சில குடும்பத்துல பிள்ளைகள் சரியான குழப்பமாக இருக்கும்போது பாடசாலையில உள்ள வகுப்பாசிரியர்கள் கண்டுபிடிச்சிருவார்கள். அதை பிள்ளையினுடைய நடத்தைய வச்சு அவர்கள் கன பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு அந்த உள்ளூர் அரசாங்க அதிகாரிகள், இந்த குடும்பத்துக்கு பொறுப்பான அதிகாரியோட கதைப்பார்கள். அவர்கள் எல்லாம் போய் அப்பா அம்மா எல்லாரையும் பார்த்து கதைச்சு பேசி போட்டு அவர்கள் பேர்ந்து தொழில் ரீதியாக செய்கிற நாங்க உளவியலாளர் எங்களை தொடர்பு கொள்வார்கள். இப்படி இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு, இதை எங்களுக்கு முக்கியமானது இந்த அம்மா அப்பாக்கு இந்த பெற்றோராக இருக்கிற தகுதி இருக்கா, உளவியல் முறையில நாங்கள் ஆராய்வு செய்து அவைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்படி இங்க இந்த ஆண் பெண்ணாக நாங்க இருக்கிறோம், திருமணம் செய்துட்டோம், தாலி கட்டிட்டோம், இதுக்காக என்ற பிள்ளை இருக்கு, இந்த பிள்ளை என்ன நடந்தாலும் இங்க யாரும் கேட்கலாது என்று சொல்லியலாது. அப்ப இங்கத்திய சட்ட சமூகத்துல அரசாங்கம் எப்பவும் கண்ணுக்கு எண்ண விட்ட மாதிரி பிள்ளைகளை பற்றி கவனிச்சு கொண்டே இருக்கு. அதாவது பாடசாலை ஆசிரியர், வகுப்பாசிரியர்கள், பாலர் நிலையங்கள்ல உள்ள ஆசிரியர், இவர்கள் எல்லாருமே பிள்ளையினுடைய நடத்தைகள் செயல்பாடுகளுக்கு மிக முக்கியமானவர், பொறுப்பானவர்கள் இல்லையோ. ஒரு பிள்ளை சில நடத்தைகள் செயல்பாடுகளை குழப்பம் என்று சொன்னா அதுக்குரிய அதிகாரிகள்கிட்ட கதைச்சு, ஏன்னா பிள்ளைகள் இங்க முக்கியமான என்றபடியால அந்த பிள்ளைகளை நல்ல முறையில வளர்வதற்கும் நல்ல முறையில் அவர்கள் எதிர்காலத்துல ஒரு சமூகத்துக்கு பிரயோசனமானவர்களாக வருவதற்கும் வேலைக்கு இளம் வயதிலேயே கண்டுபிடிச்சு அதை மாற்றங்கள் திருத்தங்களை செய்து கொண்டு வர்றதா இங்கதே முறை. ஆனா இப்ப நாங்க இப்ப எங்கட மக்களை பொறுத்தவரையில இந்த 2ஆம் சந்ததியோ அல்லது 3ஆம் சந்ததி, இன்றைக்கு 3ஆம் சந்ததியும் பெற்றோராக இருக்கின்றார்கள். அந்த 2ஆம் 3ஆம் சந்ததிகள் ஒரு சில பிள்ளைகளை தான் நான் இதுல முதல்ல கூப்பிட்டேன், அம்மா அப்பாவை தங்களோட முன்மாதிரியாக அவைய பின்பற்றுகிறார்கள். அவர்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கு. ஆனா அதுக்கு நேர் எதிர்மாறாக அடுத்த 2ஆவது 3ஆவது சந்ததிகள் இங்கത്തെ பாடசாலைகள்ல
இங்க தங்களுடைய நண்பர்கள் நண்பிகளுடைய தொடர்புகள், அவர்களுடைய வீட்டில் உள்ள வாழ்க்கை முறை, வளர்ப்பு முறை, இவைகள் எல்லாவற்றையும் நேரடியாக போய் பார்க்கிறார்கள், கதைக்கிறார்கள். மற்றது இப்ப அவர்களுக்கு வந்து இங்க பாடசாலையில வந்து உளவியல் என்று சொல்றது ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகின்றது இல்லையா? அப்ப இந்த உளவியல் என்று சொல்லப்படுற விஷயங்கள் வந்து அவர்களுக்கு பாடமாக கற்பிக்கப்படுற மாதிரி இங்க வந்து ஆணும் பெண்ணும் சமன், ஆணும் பெண்ணும் இந்த மாதிரி இருக்கணும், அவை என்ன விதமான உரிமை உடையவை, என்ன விதமான முறையில கடமை இருக்கு. சில பேர் வந்து இளம் பொம்பளை பிள்ளைகள் வந்து சில நேரத்துல வந்து தங்களுக்கு நீ குழந்தை வேணும், தாயாக நாம் பெறணும் என்று சொல்லி சொன்னா குடும்ப வைத்தியரிடம் போய் பேசலாம், அல்லது அதுக்குரிய அமைப்புகளும் இங்கே இருக்கின்ற அவரோட பேசினா அவர்கள் வந்து சரி நீ தாயாகிறதுக்கு உனக்கு சில குவாலிபிகேஷன் பண்புகள் உனக்கு வேணும், அதை நீ கற்றுக்கொள்ளணும் முதல் இல்லையா? அப்ப அதை முதல் நீ கற்றுக்கொண்டால் தான் ஒரு பிள்ளைக்கு வந்து கற்பமாக இருந்து அந்த பிள்ளைய பெற்று அதை சரியான முறையில வளர்க்கறதுக்கு உனக்கு திறமை வரும். அந்த திறமைக்காக இங்க என்மாக பொறுத்தவரையில வந்து இந்த பெற்றோராய் இருப்பதற்குரிய பாடசாலை கூட வைத்திருக்கின்றார்கள். ஸ்கூல் என்று சொல்லி இங்க வந்து சொல்லுவார்கள். பெற்றோராக இருப்பதற்குரிய கல்வியை பெறுவதற்கு, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து போய் கூட அங்க வந்து அந்த பாடசாலைகளிலேயே கல்வி பெற்றுக் கொள்ளலாம் இல்லையா? அப்ப இந்த மாதிரியான முறையில இங்க வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாகத்தான் ஆண் பெண் உறவுகள் வாழ்க்கைகள் எல்லாமே வைத்திருக்கின்றார்கள். பெற்றோராக இருக்கின்ற கல்வி தகமை கல்வி என்ற ஒரு வழிபடையை நீங்கள் டென்மார்க்கில் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இதற்கு முந்தைய ஆதி காலத்திலிருந்து வாழ்வோர் பிள்ளைகளுக்கான தகமைகளை கொடுத்து எவ்வளவு தூரம் பராமரித்து வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது அப்பொழுது அறிவியல் ரீதியாக குறைவு ஏற்பட்டிருக்கின்றதா இந்த இளையோருக்கு? நீங்க சொல்ற மாதிரி எங்கட ஊர்ல நாங்க வந்து பழைய காலத்துல வாழும் போது பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் இவைகள் எல்லாத்தையும் பல இடங்கள்ல வந்து பல கிராம நகரங்கள் வந்து 7ஆம் 8ஆம் வகுப்போட வீட்டுல மறைச்சிடுவார்கள் இல்லையோ? அந்த 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்போட வீட்டுல மறைச்சு குடும்பமா வாரத்துக்குரிய கல்விய தாய், பேரன், பேத்தி என்று சொல்லப்படுற வயது முதிர்ந்தவர்கள் வந்து பிள்ளைக்கு கதைச்சு பயிற்சி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். பள்ளிக்கூடம் மாதிரி வச்சு அங்க பயிற்சி கொடுக்கல, ஆனா அங்க வீட்டுல வந்து அவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்பட்டது. நீ தனியாக போனா உனக்கு ஒரு கணவன் வந்தா உன்ற பொருளாதாரத்துக்கு நீதான் பொறுப்பு, எப்படி பொருளாதாரத்தை சேர்க்கிறது, இப்படி பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வது. இப்ப உங்களோட கணவன்மார் 1000 கொண்டு வந்தா அந்த 1000 வந்து ஒரு 6 மாதத்துல எப்படி 4000 5000 பெருக்கிறது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் அங்க பயிற்சி கொடுத்தவர்கள் இல்லையா? இப்ப உதாரணமாக எங்கட சும்மா மேலோட்டமான உதாரணம், அங்க வந்து சொல்லுவார்கள் உங்களுக்கு வந்து கோழி, ஆடு இதுகளை வேண்டி வளர்த்து வீட்டுல இருந்து இதுகளை செய்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு 6 மாதம் இதுல நல்ல வருமானம் கிடைக்கும் இல்லையோ? அப்ப அந்த வருமானம் நீ எங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு தராதே, நீயே சேமி, உன்ற பேர்லயே நீ வச்சிரு. அப்படியான பல ஒரு கலாச்சார ரீதியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறை, வளர்ப்பு முறை, பயிற்சி கொடுக்கறது எல்லாமே அங்க இருந்து. ஆனா இப்ப எங்கட இந்த புது சந்ததிக்கு வந்து நாங்க வந்து அந்த கலாச்சாரத்திலையும் இல்ல, இந்த கலாச்சாரத்திலையும் இல்ல, நட்டுக்கு நடுவே கைவிடப்பட்ட நிலையில ஒரு சில பேர், அதுக்காக எல்லாரும் வந்து இல்ல, ஒரு சில பேர் வந்து ரெண்டும் அற்ற நிலையில இருக்கிறோம் இல்லையோ? அந்த ரெண்டும் அற்ற நிலையான ஆக்கள் தான் இப்ப உதாரணமாக இப்ப எங்களோட வைத்தியங்களுக்கு வரும்போது அவர்களோட நாங்க ஆறுதலாக பேசி வரும்போது முதல்ல நான் கூறின மாதிரி பெண்ணண்டவள் வந்து எனக்கு வந்து சேவை செய்யணும் அந்த மனநிலையில மாறும். அவர்களுக்கு வந்து இடையில வந்து ஒரு ஆள் காதலிக்கின்ற தன்மை வந்து அவைகிட்ட நிறைய இருக்கு. அப்ப அந்த காதல் அண்ட ஒன்று இருக்கின்றபடியால அவர்கள்ட்ட பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதா இருக்கின்றது. அவர்கள் வந்து எங்கட வைத்திய முறைகள் எடுத்து முடிச்சு கொண்டு போகும்போது புது சோடிகளாக கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று ஒரு குதூகலமான ஒரு புது சோடியாக முடிச்சு கொண்டு போறதை நாங்கள் அவதானிக்கிறோம். அதுல உண்மையான விளக்கம் என்னன்னு சொன்னா அவர்களுக்கு அதை பற்றிய விளக்கங்களும் அதுக்குரிய வசதிகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும். அவளை குறை சொல்லி கொண்டு இருக்காம அவர்களை நிறைவாக வாழ்றதுக்கு உதவி செய்து கொடுக்கப்பட வேண்டும். சிறப்பு. இன்றைய இந்த சூழ்நிலையானது மக்களிடையே வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விடயங்களை முதியோர்களாக இருந்தவர்கள் பல விதங்களை கற்றுக் கொடுத்து அடுத்த சந்ததி வாழ்வதற்கான ஒரு வாழ்வியலை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சமுதாயத்துக்குள்ளேயே அவர்களுக்கான ஒரு கல்வி போதனை இந்த இடத்திலே தேவைப்படுவது என்னென்று சொன்னால், நீங்கள் கூறியது பிறகு அந்த நாளைய வாழ்வியலில் அவர்களுக்கான வாழ்க்கை முறைகளை சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இந்த நாளையிலே அதை இங்கே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அது சிரமமாக இருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடயம். அதுபோன்று நாங்கள் இன்று பார்த்தது சிறப்பாக பலவகைப்பட்ட விடயத்தை நீங்கள் தொட்டு சென்றாலும் அது ஒரு சிறப்பாக நீங்கள் முழுமையாகவே இங்கே வாழ்கின்ற இளம் தம்பதிகளுக்குள்ளே அவர்களுடைய செயற்பாடுகள் அவர்கள் பற்றிய மனோநிலை
செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பதோடு பார்த்து பல உவமைகளையும் நீங்கள் உள்கொண்டு வந்து சிறப்பாக இந்த மருத்துவ நாம நிகழ்வில் இணைந்திருந்தீர்கள். உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் ஐயா. நன்றி எல்லோரும். நல்ல உறவுகளை நீங்கள் இதுவரை பார்த்தது மருத்துவரும் நாமும். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான அரசினை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவ நாம நிகழ்வுக்கான அரசனை வழங்கியவர்களோடு மருத்துவ நாம நிகழ்வுக்கு டென்மார்க் கலையகத்தில் இருந்து தொழில்நுட்ப உதவியை புரிந்த சற்குணம் ஐயா அவர்களுக்கும் செல்வி சுமங்கலியா ஸ்ரீ கதிராமநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவ நாம நிகழ்வோடு உங்களோடு இணைந்து வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 004913099103. கை தொலைபேசி 004162205164. முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.